டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நீங்கள் தயாரா? இந்த 50 கேள்விகளில் 40க்கு மேல் சரியாக பதில் சொல்ல முடியுமா? முதல் கேள்வி உங்களுக்காக. 1. ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு தாவரங்களுக்கு தேவையான பச்சை நிறமி எது? ஏ. ஹீமோகுளோபின். பி. குளோரோபில். சி. மெலனின். டி. கெரட்டின். பதில் பி. குளோரோபில். 2. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை வெளியிடுகின்றன? ஏ. நைட்ரஜன். பி. கார்பன் டை ஆக்சைடு. சி. ஆக்சிஜன். டி. ஹைட்ரஜன். பதில் சி. ஆக்சிஜன். 3. தாவரங்களில் நீர் மற்றும் கனிம உப்புகளை கடத்தும் திசு எது? ஏ. புளோயம். பி. சைலம். சி. பாரன்கைமா. டி. குளோரோபிளாஸ்ட். பதில் பி. சைலம். 4. தாவரங்களில் உணவை கடத்தும் திசு எது? ஏ. சைலம். பி. புளோயம். சி. கேம்பியம். டி. புறத்தோல். பதில் பி. புளோயம். 5. இலைகளில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் சிறிய துளைகள் எவை? ஏ. வேர்முடிகள். பி. இலை நரம்புகள். சி. காற்றுத் துளைகள் ஸ்டமட்டா. டி. மகரந்தத்துகள். பதில் சி. காற்றுத் துளைகள் ஸ்டமட்டா. 6. மனித உடலில் இரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்தும் உறுப்பு எது? ஏ. நுரையீரல். பி. இதயம். சி. சிறுநீரகம். டி. மூளை. பதில் பி. இதயம். 7. மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? ஏ. 2. பி. 3. சி. 4. டி. 5. பதில் சி. 4. 8. இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் நிறமி எது? ஏ. குளோரோபில். பி. ஹீமோகுளோபின். சி. இன்சுலின். டி. பிளாஸ்மா. பதில் பி. ஹீமோகுளோபின். 9. இரத்தம் உறைவதற்கு உதவும் இரத்த அணுக்கள் எவை? ஏ. சிவப்பு இரத்த அணுக்கள். பி. வெள்ளை இரத்த அணுக்கள். சி. இரத்தத் தட்டுகள். டி. நரம்பணுக்கள். பதில் சி. இரத்தத் தட்டுகள். 10. நோய்க்கிருமிகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் இரத்த அணுக்கள் எவை? ஏ. சிவப்பு இரத்த அணுக்கள். பி. வெள்ளை இரத்த அணுக்கள். சி. இரத்தத் தட்டுகள். டி. பிளாஸ்மா. பதில் பி. வெள்ளை இரத்த அணுக்கள். 11. மனித உடலில் உணவு செரிமானம் தொடங்கும் இடம் எது? ஏ. வயிறு. பி. சிறுகுடல். சி. வாய். டி. பெருங்குடல். பதில் சி. வாய். 12. உமிழ்நீரில் உள்ள செரிமான நொதி எது? ஏ. பெப்சின். பி. அமிலேஸ். சி. திரிப்சின். டி. லிபேஸ். பதில் பி. அமிலேஸ். 13. மனித உடலில் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் இடம் எது? ஏ. வயிறு. பி. சிறுகுடல். சி. பெருங்குடல். டி. உணவுக்குழாய். பதில் பி. சிறுகுடல். 14. மனித உடலில் சுவாசத்திற்கான முக்கிய உறுப்பு எது? ஏ. இதயம். பி. நுரையீரல். சி. கல்லீரல். டி. சிறுநீரகம். பதில் பி. நுரையீரல். 15. நாம் சுவாசிக்கும்போது உடலுக்குள் செல்லும் முக்கிய வாயு எது? ஏ. ஆக்சிஜன். பி. கார்பன் டை ஆக்சைடு. சி. நைட்ரஜன். டி. ஹீலியம். பதில் ஏ. ஆக்சிஜன். 16. ஒரு பொருளின் இயக்கத்தை மாற்றக்கூடிய காரணியாக இருப்பது எது? ஏ. நிறம். பி. விசை. சி. வடிவம் மட்டும். டி. வெப்பநிலை மட்டும். பதில் பி. விசை. 17. விசையின் சி அலகு எது? ஏ. ஜூல். பி. வாட். சி. நியூட்டன்.
டி. பாஸ்கல். பதில் சி. நியூட்டன். 18. ஒரு பொருளை பூமியை நோக்கி இழுக்கும் விசை எது? ஏ. காந்த விசை. பி. உராய்வு விசை. சி. ஈர்ப்பு விசை. டி. மிதப்பு விசை. பதில் சி. ஈர்ப்பு விசை. 19. இயக்கத்திற்கு எதிராக செயல்படும் விசை எது? ஏ. ஈர்ப்பு விசை. பி. உராய்வு விசை. சி. காந்த விசை. டி. மிதப்பு விசை. பதில் பி. உராய்வு விசை. 20. உராய்வு விசை எந்த திசையில் செயல்படும்? ஏ. இயக்கத்தின் அதே திசையில். பி. இயக்கத்திற்கு எதிர் திசையில். சி. மேல் நோக்கி மட்டும். டி. கீழ் நோக்கி மட்டும். பதில் பி. இயக்கத்திற்கு எதிர் திசையில். 21. வேலைக்கான சி அலகு எது? ஏ. நியூட்டன். பி. ஜூல். சி. வாட். டி. மீட்டர். பதில் பி. ஜூல். 22. திறனின் சி அலகு எது? ஏ. ஜூல். பி. நியூட்டன். சி. வாட். டி. பாஸ்கல். பதில் சி. வாட். 23. ஒரு பொருள் தன் நிலையில் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு எது? ஏ. அடர்த்தி. பி. நிலைமம். சி. மிதப்பு. டி. அழுத்தம். பதில் பி. நிலைமம். 24. இயந்திரங்கள் மனிதர்களுக்கு எதில் உதவுகின்றன? ஏ. வேலையை எளிதாக்க. பி. எடையை அதிகரிக்க. சி. நேரத்தை அதிகரிக்க. டி. பொருளின் நிறத்தை மாற்ற. பதில் ஏ. வேலையை எளிதாக்க. 25. நெம்புகோல் எந்த வகையான எளிய இயந்திரம்? ஏ. எளிய இயந்திரம் அல்ல. பி. நெம்புகோல். சி. சக்கரம் மட்டும். டி. திருகு மட்டும். பதில் பி. நெம்புகோல். 26. வெப்பநிலையை அளக்கும் கருவி எது? ஏ. பாரோமீட்டர். பி. தெர்மாமீட்டர். சி. அம்மீட்டர். டி. வோல்ட்மீட்டர். பதில் பி. தெர்மாமீட்டர். 27. வெப்பம் எந்த திசையில் பரவுகிறது? ஏ. குளிர்ந்த பொருளிலிருந்து சூடான பொருளுக்கு. பி. சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு. சி. இரு திசைகளிலும் எப்போதும் சமமாக. டி. பரவாது. பதில் பி. சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு. 28. திடப்பொருள் திரவமாக மாறும் நிகழ்வு எது? ஏ. உறைதல். பி. உருகுதல். சி. ஆவியாதல். டி. ஒடுக்கம். பதில் பி. உருகுதல். 29. திரவம் வாயுவாக மாறும் நிகழ்வு எது? ஏ. உறைதல். பி. உருகுதல். சி. ஆவியாதல். டி. ஒடுக்கம். பதில் சி. ஆவியாதல். 30. நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது? சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில். ஏ. 0 சி. பி. 50 டிகிரி செல்சியஸ். சி. 100 டிகிரி செல்சியஸ். டி. 150 டிகிரி செல்சியஸ். பதில் சி. 100 டிகிரி செல்சியஸ். 31. ஒளி பொதுவாக எவ்வாறு பயணிக்கிறது? ஏ. வளைந்த பாதையில். பி. நேர்கோட்டில். சி. வட்டப்பாதையில். டி. சீரற்ற பாதையில். பதில் பி. நேர்கோட்டில். 32. ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு திரும்பும் நிகழ்வு எது? ஏ. ஒளிவிலகல். பி. எதிரொளிப்பு. சி. உறிஞ்சுதல். டி. சிதறல். பதில் பி. எதிரொளிப்பு. 33. சமதள கண்ணாடியில் உருவாகும் பிம்பம் எவ்வாறு இருக்கும்? ஏ. உண்மையானது. பி. மாயமானது. சி. எப்போதும் தலைகீழானது. டி. எப்போதும் பெரிதானது. பதில் பி. மாயமானது. 34. ஒலி எதனால் உருவாகிறது? ஏ. ஒளியால். பி. அதிர்வினால்.
சி வெப்பத்தால் மட்டும். டி காந்தத்தால் மட்டும். பதில் பி அதிர்வினால். 35 ஒலி வெற்றிடத்தில் பரவுமா? ஏ ஆம். பி இல்லை. சி சில நேரங்களில். டி அதிக வேகத்தில் பரவும். பதில் பி இல்லை. 36 மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளக்கும் கருவி எது? ஏ வோல்ட் மீட்டர். பி அம்மீட்டர். சி தெர்மாமீட்டர். டி பாரோமீட்டர். பதில் பி அம்மீட்டர். 37 மின்னழுத்தத்தை அளக்கும் கருவி எது? ஏ அம்மீட்டர். பி வோல்ட் மீட்டர். சி கலோரிமீட்டர். டி பாரோமீட்டர். பதில் பி வோல்ட் மீட்டர். 38 கீழ்க்கண்டவற்றில் மின்சாரத்தை நன்றாக கடத்துவது எது? ஏ ரப்பர். பி மரம். சி செம்பு. டி பிளாஸ்டிக். பதில் சி செம்பு. 39 கீழ்க்கண்டவற்றில் மின்கடத்தா பொருள் எது? ஏ செம்பு. பி அலுமினியம். சி இரும்பு. டி ரப்பர். பதில் டி ரப்பர். 40 மின்சுற்றை திறக்கவும் மூடவும் பயன்படும் கருவி எது? ஏ மின்கலம். பி சுவிட்ச். சி மின்விளக்கு. டி கம்பி. பதில் பி சுவிட்ச். 41 அமிலம் நீல லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றும்? ஏ நீலம். பி சிவப்பு. சி பச்சை. டி மஞ்சள். பதில் பி சிவப்பு. 42 காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றும்? ஏ நீலம். பி சிவப்பு. சி மஞ்சள். டி கருப்பு. பதில் ஏ நீலம். 43 நடுநிலைப் பொருளின் pH மதிப்பு பொதுவாக எவ்வளவு? ஏ 0. பி 5. சி 7. டி 14. பதில் சி 7. 44 உப்பு நீரில் கரையும் போது உருவாகும் கலவை எது? ஏ தனிமம். பி கரைசல். சி சேர்மம். டி உலோகம். பதில் பி கரைசல். 45 நீரை எந்த முறையில் சுத்திகரிக்கலாம்? ஏ கொதிக்க வைத்தல். பி நிறம் சேர்த்தல். சி மணல் மட்டும் சேர்த்தல். டி உப்பு சேர்த்தல். பதில் ஏ கொதிக்க வைத்தல். 46 உயிரினங்களின் வகைப்பாட்டை அறிவியல் முறையில் முதலில் அமைத்தவர்களில் முக்கியமானவர் யார்? ஏ நியூட்டன். பி அரிஸ்டாட்டில். சி கலிலியோ. டி ஐன்ஸ்டீன். பதில் பி அரிஸ்டாட்டில். 47 பூஞ்சைகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும். ஏ ஈஸ்ட். பி அமீபா. சி பாக்டீரியா. டி பாசி. பதில் ஏ ஈஸ்ட். 48 நுண்ணுயிரிகளை பார்க்க பயன்படும் கருவி எது? ஏ தொலைநோக்கி. பி நுண்ணோக்கி. சி பெரிஸ்கோப். டி தொலைமானி. பதில் பி நுண்ணோக்கி. 49 தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழும் இயற்கைச் சூழல் எது? ஏ வாழிடம். பி ஆய்வகம். சி தொழிற்சாலை. டி பாலைவனம் மட்டும். பதில் ஏ வாழிடம். 50 சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் கீழ்க்கண்டவற்றில் சிறந்த நடைமுறை எது? ஏ அதிகமாக பிளாஸ்டிக் பயன்படுத்துதல். பி மரங்களை வெட்டுதல். சி கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். டி நீரை வீணாக்குதல். பதில் சி கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். 50 கேள்விகளும் முடிந்துவிட்டது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான இதுபோன்ற தினசரி MCQ பயிற்சிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து படியுங்கள். வெற்றி நிச்சயம்.